பேசுகிற வேத வசனத்தை நாம் அப்படியே வாசிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இன்னும் ஒரு ப்ரெசன்ஸ்குள்ளே அப்படியே ஆமாம் எஸ் லார்ட் எஸ் லார்ட் எஸ் லார்ட் எனக்கு ஒரு வேர்டு வருது. அபேடிங் ப்ரெசன்ஸ் இல்லை ஆண்டவரே, மேனிஃபெஸ்டேஷன் ஆகிற ஆண்டவரே, மகிமை வெளியரங்கமாகிற அந்த ப்ரெசன்ஸ்குள்ளே நீர் எங்களை கொண்டு போகிறதுக்காய் நன்றி. ஆமேன் என்று சொல்லலாமா? அபேடிங் அமர்ந்து 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 நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற அந்த ப்ரெசன்ஸை இனி எங்கள் வாழ்க்கையில் மகிமையை வெளியரங்கமாகணும், மேனிஃபெஸ்டேஷன் ஆகிற அந்த ப்ரெசன்ஸாக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அது வெளியரங்கமாகணும்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உம்முடைய பாசமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை வாசிப்போமா? இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனம் வாசிப்போம். நாம் எப்பவும் வாசித்தது போல வாசிப்போமா? 2 கொரிந்தியர், எஸ்லா 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வேத வசனத்தை வாசிச்சுட்டு அப்படியே நம்ம தேவ பிரசனத்தில் 1-2 நிமிஷம் அப்படியே நம்ம உட்கார்ந்துட்டு தேவ பிரசனத்துக்குள்ளே நம்மளை அப்படியே ஒப்பு கொடுக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதினதான 2வது நிருபம் 3ஆம் அதிகாரம் 18வது வேத வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைகிற. எல்லாரும் அப்படியே கண்களை மூடலாமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி தேவ சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். ஆமாம், அங்கிட்டு இங்கிட்டு நடக்கக்கூடாது. தேவன் உங்களோடு கூட பேசுகிறாருங்கிற அந்த உணர்வோடு கூட, தேவன் உங்களோடு கூட பேசுகிறாருங்கிற அந்த உணர்வோடு கூட இன்னும் எங்களுக்கு மேலே ஆண்டவரே எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்ததுங்கிற வார்த்தையின்படி அந்த மகிமை இன்னும் எங்க மேல வெளியரங்கமாகணும். ஆண்டவரே அந்த மகிமை எங்க மேல வெளியரங்கமாகணும். ஓ எஸ் லார்ட், நன்றியப்பா. அந்த மகிமை ஓ ரபா தடா ரகதடா, அந்த மகிமை எங்க மேல வெளியரங்கமாகணும். அல்லேலூயா. காலூன்றி நீட்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே, நாங்கள் காலூன்றி நீட்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடு ஆவியான தேவா, என்னில் அசைவாடு ஆவியான தேவா, என்னில் அசைவாடு அசைவாடுவீராக. ஆவியானவர் எங்கள் நடுவில் நீர் அசைவாடுவீராக. இன்றைக்கு நேரங்களோடு கூட பேசுங்க. திரும்பவும் சொல்ற, ஒரு மனுஷனுடைய சத்தத்தையோ அல்லது மனுஷனுடைய சத்தத்தையோ கேட்க நாங்கள் உங்களிடத்துல வரலப்பா. உங்க சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைய நாளில் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையினுடைய தலைப்பு மகிமை இனி வெளியரங்கமாகும். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமாம், 2025க்கு இப்போவே உங்களுக்கு சொல்கிறேன், வருகிற 2025 உங்களுக்கு ஒரு மகிமையின் ஆண்டாய் இருப்பதாக. ஆமென் என்று சொல்லலாமா? மகிமையின் ஆண்டாய் சொல்லுங்க, மகிமையின் ஆண்டாய். ஏன்னா இப்பத்திலிருந்து உங்களுக்குள்ள போகிற அந்த மகிமை இயேசுவின் நாமத்தினால வரப்போகிற ஆண்டு உங்களுக்கு ஒரு மகிமையை வெளிப்படுத்துகிற ஆண்டாய் இருக்க போகிறது. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். மீண்டுமாய் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வேத வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து மைக்கில் வாசிங்க. அடுத்து எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். ஆமென் என்று சொல்லாமா? மகிமையின் மேல் சொல்லுங்க, மகிமையின் மேல்.
லேசா கொஞ்சம் மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். ஆமென் என்று சொல்லலாமா? இன்னைக்கு ஏசப்பா நமக்கு வெளிப்படுத்துகிற வார்த்தை என்னன்னா, மகிமைக்கு மேல் மகிமை. ஆமென் என்று சொல்லலாமா? நம்ம தொடர்ந்து தேவன் இதை தொடர்ச்சியாய் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென் என்று சொல்லாமா இல்லையா? தொடர்ந்தா எதுலன்னு தொடங்கினார்? யாக்கோபிலிருந்து அப்படியே தொடங்கினார். யாக்கோபினுடைய அப்படியே யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினார். அந்த இஸ்ரவேலில் இருந்ததான அந்த முக்காடு அல்லது யாக்கோபுக்கு இருந்த அந்த முக்காடை பற்றி அப்படியே பேசினார். ஆமாம், 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17 அந்த முக்காடை குறித்து கடந்த வாரம் தான் பேசினார். முக்காடை குறித்து கடந்த வாரம். முக்காடுனா என்ன, அந்த முக்காடு எப்படி நமக்குள் வந்தது, அந்த முக்காடு எப்போ வெளியே போகும், அந்த முக்காடு வெளியே போனால் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு சொல்லித்தான் நம்ம அந்த முக்காடு நம்மை விட்டு வெளியே போனால் என்ன நடக்கும்? மகிமைக்கு மேல் மகிமை. சொல்லுங்க, என்ன அடைவோமாமா? என்ன அடைவோமாமா? மகிமைக்கு மேல மகிமை அடைந்து நம்ம என்ன ஆவோம்? மறுரூபமாவோம். ஆமென் என்று சொல்லலாமா? ஆயிட்டீங்களா? ஆமாம். அதாவது ஒரு சகோதரி கேட்டாங்க, எங்கள் டீமில் இருக்கிறவங்களுடைய ஹஸ்பண்ட் கேட்டாராம், இன்னைக்கு உங்கள் சிஸ்டர் ஹோம்ஒர்க் கொடுக்கலையான்னு கேட்டாங்களாம். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க், அப்போ போன வாரம் கொடுத்துருந்தேன். எதை கொடுத்துருந்தேன்னா, அந்த மகிமை உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டே உதிக்கிறதுக்கு மகிமையை பற்றி பேசுங்க, மகிமையை பற்றி சொல்லிகிட்டே இருங்க. அப்படி மகிமை வர 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 நீங்கள் மறுரூபம் ஆவீங்கன்னு சொன்னேன். அதனால் எந்த அதிகாரத்தை ரொம்ப உங்களை வாசிக்க சொல்லியிருந்தேன்? தேங்க்யூ லார்ட். ஏசாயா 60 சொல்லியிருந்தம்மா. இப்போ சொல்கிறீங்க பார்த்தீங்களா? ஏசாயா 60 நீங்கள் சும்மா ஃபுல்லாக வாசிங்க. 45 முறை அந்த இடத்துல மகிமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதே 45 முறை உன் வெளிச்சத்தினிடத்திற்கு உன் ராஜாக்கள் உன்ங்கிறது 45 முறை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் என்று சொல்லாமல், அதனால் அந்த ஏசாயா 45 நீங்கள் திரும்ப 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 உன் துக்க நாட்கள் முடிந்தது, சின்னவன் ஆயிரமும் சிறியவனை பலத்த ஜாதியுமாக மாற்றுவதை சொன்னமா? ஆமாம், ஆவியானவர் சொன்னாரா நம்மளோடு கூட? அதனால் அதை வாசிக்க சொன்னேன். எத்தனை பேர் வாசிங்கன்னு தெரியல, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து நிச்சயமாய் மறுரூபம் ஆவீர்கள். ஆமென் என்று சொல்லாமா? நீங்கள் என்ன ஆக போறீங்க? நல்லா சொல்லுங்க, மறுரூபம் ஆயிட்டீங்களா? ஆனால் ஆகணும். ஆமாம், அது ஒரு நாள் ப்ராசஸ் அல்ல, அது ஒரு நாள் ப்ராசஸ் அல்ல, இது ஆயிட்டே இருக்கணும். ஆமென் என்று சொல்லாமா? ஆனால் தொடங்கிருங்க. ஆமென் என்று சொல்லுவோம். தொடங்க. மகிமையின் மேல் மகிமையை இனி உங்கள் வாழ்க்கையில் தேவன் வெளிப்படுத்த போகிறார். நீங்கள் மறுரூபமாக போகிறீர்கள். ஆமென் என்று சொல்லலாமா? ஏன்னா இக்காலத்து பாடுகள் இனி உங்களிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. உங்கள் மகிமை வெளியரங்கமாக மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் நீங்கள் இப்போ இருக்கிறத போல 2025 இருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய கனெக்டட் வித் ஹெவனோட உங்க கனெக்டட் இருக்கிறனால, ஹோலி ஸ்பிரிட்டோட உங்க கனெக்டட் இருக்கிறனால நீங்க இப்படி இருக்கவே மாட்டீங்க. ஆமென். மகிமை வெளியரங்கமாக போகிறது. மாமிசமான யாவரும், உங்களை நிந்தித்த யாவரும், உங்களை துக்கப்படுத்தின யாவரும் கர்த்தருடைய மகிமையை உங்களிடத்தில் காண்பார்கள். ஆமென் என்று சொல்லலாமா? சரி, ஓகே. இதுவரைக்கும், அதாவது கடந்த வாரம் வரைக்கும் இன்னர் ப்ராசஸ் அப்படின்னு என்னன்னா, உள்ளான மகிமை, அதாவது உள்ளான மனுஷனை. ஏன்னா அந்த முக்காடு அப்படிங்கிறது எங்க இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன். என்ன நல்லா சொல்லுங்களேன், வேதத்தில் இந்த மாதிரி மைண்ட், மனம், பரவாயில்ல இங்கிலீஷ்க்கு வந்துட்டீங்க, தமிழில் சொல்கிறேன். உங்கள் மனதில் இருந்தது. எங்கே இருந்தது? மனதில் இருந்தது. அந்த மனதைத்தான் மைண்ட் என்று சொல்கிறோம். அந்த மைண்டைத்தான் சிந்தை என்று சொல்கிறோம். அந்த சிந்தையைத்தான் உள்ளம் என்று சொல்லுகிறோம். அப்போ நான் இப்போ இன்னும் விளக்கமாக சொன்னால், உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு முக்காடு இருந்தது இதுவரைக்கும். அந்த முக்காடு நீங்கிறதுக்காகத்தான் நீங்கள் ஆவியானவரோடு கூட சேர்ந்து ஜெபிக்க உங்கள் உள்ளத்தில் இருந்த மனதில் இருந்த அந்த உள்ளத்தில் இருந்த முக்காடு அல்லது மனதில் இருந்த முக்காடு அல்லது மைண்டில் இருந்ததான அந்த முக்காடு நீங்கி இப்ப மகிமைக்கு மேல மகிமை அடைந்து நீங்க மறுரூபம் ஆயிருக்கிறீங்க. இது இன்னர் ப்ராசஸ். ஆமென் என்று சொல்ல, இதுவரைக்கும் அந்த ப்ராசஸ் எங்க நடந்தது? இன்னர். திரும்பவும் சொல்றேன், இதோட முடிச்சிடக்கூடாது. இதோட நீங்க நாளுக்கு நாள் நான் கடந்த வாரத்தில் அதை குறித்து உங்களோட சொல்லியிருக்கிற, ஒருவேளை நாங்கள் வீடியோ எடிட் பண்ணல, அப்படி எடிட் பண்ண உங்களை அனுப்பணும்னா திரும்பவும் அந்த மெசேஜை கேளுங்க. அந்த முக்காடு நம்மளை விட்டு
எப்படி நீங்குது, எப்படி ஆவியானவரோடு கூட இணைஞ்சு நம்ம ஜெபிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு 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 நீங்கள் என்ன ஆயிட்டே இருக்கணும், மறுரூபம் ஆயிட்டே இருக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், இது இன்னர் ப்ராசஸ் அல்லது உள்திரை. உங்களை விட்டு உள்ளுக்குள்ள பிசாசு போட்ட அந்த முக்காடு உங்களை விட்டு விலகி இருக்கிறது. ஆமென் என்று சொல். அந்த விசுவாசத்தோட நான் அடுத்த மெசேஜுக்கு வரேன். ஆமென் என்று சொல்லாமல், ஆனால் நீங்கள் திரும்ப சொன்னால் ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சரி, ஓகே. இப்போ உள்திரை மகிமை அடைஞ்சிருக்கிறது அல்லது முக்காடு நீங்கி இருக்கிறது. ஆனால் இனி என்னிடத்திலிருந்து, அதாவது உள்ளே இருந்த அந்த மகிமை இனி என்னிடத்திலிருந்து வெளியரங்கமான மகிமையாய் மாறணும். அதைத்தான் எல்லாரும் பார்க்கணும். ஆமென் என்று சொல்லாமல் அந்த மகிமை என்ன செய்யணும்? திரும்ப சொல்லுங்க, அந்த மகிமை என்ன வரணும்? வெளியரங்கமாகணும். சொல்லுங்க, அந்த மகிமை என்ன செய்யணும்? இனி எண்ணிலிருந்து அந்த மகிமை என்ன ஆகணும்? திரும்பவும் சொல்கிறேன், உள்ளுக்குள்ளே உங்கள் மகிமை நிரம்பிச்சுன்னா தானா என்ன செஞ்சிரும்? வெளியே வந்துடும். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா? அதாவது ஊதின நல்லா ஃபுல்லாக இருக்கிற ஒரு பலூனை எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணிக்குள்ளே அமுத்தினாலும் என்ன பண்ண முடியாது? அமுத்த முடியாது. தண்ணிக்குள்ளே என்ன பண்ண முடியாது? அமுத்த முடியாது. ஆனால் இன்னைக்கு டேடி என்ன சொல்கிறான்னா, உங்களுக்குள் இருக்கிற அந்த மகிமை இயேசுவின் நாமத்தில் இனி என்ன செய்ய போகுது? வெளியரங்கமாக போகுது. ஆமென் என்று சொல்லாமா? என்ன ஆக போகுது? எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஆக போகுது? இனி கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தருடைய மகிமை சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தருடைய மகிமை இயேசுவின் நாமத்திலே வெளியரங்கமாகும். யாரிலிருந்து? குட், பரவாயில்ல, ஒருமையாக சொல்லிட்டீங்க. உங்களை சொல்லுங்க, எண்ணிலிருந்து சொல்லுங்க, எண்ணிலிருந்து. சரி, ஓகே. அந்த மகிமை எப்படி எண்ணிலிருந்து வெளியரங்கமாகணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 46வது வேத வசனம். லூக்கா 1:46. மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஆமென் என்று சொல்லாம என்ன சொல்றாரு? என் ஆத்துமா கர்த்தரை, நல்லா சொல்லுங்க, என் ஆத்துமா கர்த்தரை, திரும்ப சொல்லுங்க, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. திரும்ப சொல்றேன், உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மகிமை இப்ப வெளியரங்கமா வரணும் அப்படின்னு சொன்னா, மரியாளை போல இந்த இடத்துல வாசிக்கிறோம். மரியாள் சொல்றா, என் ஆத்துமா என்ன பண்ணுதாமா? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அதாவது இந்த வார்த்தையை மரியாள் சொல்லுகிற பொழுது, இந்த வார்த்தையை மரியாள் சொல்ற பொழுது அவன் நல்ல ஒரு நிலையில இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி நல்ல கழிகூறுதலான வாழ்க்கை அப்படிங்கிறதுல இல்லை. இந்த இடத்துல எனக்கு இன்னைக்கு காலையில் கர்த்தர் அந்த வார்த்தை சொன்னாரு. மரியாள் இந்த சிச்சுவேஷன்ல எப்படி தெரியுமா இருந்தா? நிந்தைக்கு ஒப்பு கொடுத்திருந்தா. ஹலோ, எதுக்கு ஒப்பு கொடுத்திருந்தா? திரும்ப சொல்லுங்க, எதுக்கு? நிந்தைக்கு. இது என்னங்க வித்தியாசமா இருக்கு? மகிமைக்கு தானே ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா கன்னியாக இருக்கிற அவள் இப்போ என்னவா இருக்கிறா? கர்ப்பவதி ஆயிட்டா. எல்லாரும் என்னமா சொல்லுவாங்க? எல்லாம் நிந்திச்சிருப்பாங்க. ஒரு புருஷனாகிய யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த இந்த மரியாள், தேவதூதன் வந்து சொல்றார், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொன்ன பொழுது சொல்லிட்டு, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ அப்படிங்கிற பொழுது, இதோ நீ கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவ, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இவ கேட்கிறா, நானோ புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும்? உடனே தேவதூதன் சொல்றார், பரிசுத்தாவி உன்மேல் வரும், பரிசுத்தாவினால நீ என்ன செய்வ? அதை பெற்றெடுப்பேங்கிற பொழுது வேற ஒண்ணுமே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்ட்டு எல்லாம் ஏசப்போ ஒரு சில காரியங்களை வந்து சொல்லுவார். மகளே, இதை பண்ணு, இதை பண்ணாத, இதை பண்ணு, இப்படி போராடு. இது எதுக்கு? எனக்கு உண்மையாக சொல்கிறேன், ஒரு சில காரியங்களே என்கிட்ட வந்து இந்த ப்ராஜெக்டை நான் உங்கள் கையில் கொடுப்பேன், இந்த காரியத்தை நீ தாங்க, ஐயோ வேண்டாண்டுறேன், நான் போராடி இருக்கிறேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த இடத்துல வந்து தேவதூதன் சொன்ன உடனே மரியாள் எந்த வார்த்தையும் சொல்லலை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது. வேற ஒன்றுமே சொல்லலை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஏன்னா நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவேங்கிற போது எல்லாரும் என்ன ஆண்டவரே சொல்லுவாங்க? நான் நியமிக்கப்பட்டிருக்கிற, யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற, நான் கர்ப்பவதியாக இருந்தா எல்லாரும் என்னை என்ன சொல்லுவாங்க ஆண்டவரே? அதை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது. உம்முடைய வார்த்தையின்படி யாரு நிந்தித்தாலும் சரி, நிந்திக்காட்டியும் சரி, யார் என்னை புகழ்ந்தாலும் சரி, யார் என்னை இகழ்ந்தாலும் சரி, யார் என்னை கேவலப்படுத்தினாலும் சரி, உம்முடைய வார்த்தையின்படி.
அதுதாங்க, அதுதான் அதை தான் அப்போதான் சொல்கிறா, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு கடவுதுன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்துட்டான். அதுக்கு பாருங்க, அதுக்கப்புறம் எங்கே யாரை பார்க்குற போகிறா? எலிசபெத்தை பார்க்க போகிறா. எலிசபெத் அவளை வாழ்த்துறதுக்கு பின்பு இவ சொல்கிறா, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்தினது. ஆமென் என்று சொல்லலாமா? என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துது. என் ஆத்துமா இந்த நிந்தை தான், இந்த பிரச்சனை தான், பெரிய பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா என்ன ஆகும்னா, அவங்க அப்பா அம்மாவை பார்க்கல, நேராக கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே எங்கே போயிட்டா? நேராக எலிசபெத்துக்கிட்ட போனா. ஏன்னா அவள் தான் வாழ்த்துவா. அவங்க அப்பா அம்மாவோட போனால் ஐயோ பிச்சு உதறி தள்ளி இருப்பாங்க, களைச்சிருப்பாங்க. அந்த கருவை என்ன செஞ்சிருப்பாங்க? களைச்சிருப்பாங்க. அதனால தான் வாழ்த்துகிற எலிசபெத்தை நோக்கி போனார். ஆமாம், நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, உங்களுக்கு கொடுத்திருக்கிற சொப்பனத்தை, தரிசனத்தை, கருவை வாழ்த்துகிறவர்களோட இணைஞ்சுக்குங்க. கலைக்கிறவங்களோட இணைஞ்சிடாதீங்கம்மா. கலைக்கிற வார்த்தையிலேயே கலைக்கிற ஒரு சிலர் இருப்பாங்க. ஆமாம், அது பெரிய பெரிய ஊழியக்காரங்க முதற்கொண்டு இருக்காங்க. இல்லை, அதை வாழ்த்துகிற அந்த கருவை வளர்த்துகிற அந்த கருவை பெற்றெடுக்கிறதுக்கு ஆமாம் வாழ்த்துகிறவர்களோட கூட நீங்கள் இணைஞ்சிட்டீங்கன்னா நீங்க சீக்கிரமாய் தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்ற முடியும். ஆமென் என்று சொல்லமா. அப்ப இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது அவ சொல்றா, அந்த எலிசபெத்தின் வாழ்த்தையெல்லாம் கேட்டுட்டு அவ சொல்றா, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது அப்படின்னு. கர்த்தரை மகிமைப்படுத்துறா. அப்படி மகிமைப்படுத்த கீழே வாசிக்கிற பொழுது அவ சொல்றா பாருங்க, 49 வல்லமையுடையவர் எனக்கு மகிமையானவைகளை எனக்கு செய்தார். நல்ல கரந்தட்டுங்க பார்க்கலாம். அவ சொல்றா, வல்லமையுடையவர். சொல்லுங்க, வல்லமையுடையவர் எனக்கு மகிமையான காரியங்களை செய்தார். வல்லமையுடையவர் எனக்கு மகிமையான காரியங்களை செய்தார். அப்ப என்னன்னா, இவள் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துது நிமித்தம் அந்த மகிமை வெளியரங்கமாகிறது. ஆமென் என்று சொல்லலாமா? அந்த மகிமை வெளியரங்கமாகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாருமா, உன் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்த மகிமை வெளியரங்கமாகும். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? திரும்பவும் சொல்றேன், உங்க மேல் இருக்கிற முக்காடு நீங்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? பரிசுத்தாவியானவரோடு கூட இணைஞ்சு ஜெபிக்கணும். உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான இத பாயிண்ட் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற முக்காடு விலக நீங்க என்ன செய்யணும்? நல்லா சொல்லுங்க. உங்க அல்லது இன்னர் ப்ராசஸ் அல்லது உள்திரை அல்லது முக்காடு மைண்டு மனதில் இருக்கிறதான அந்த முக்காடு நீங்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? நல்லா சொல்லுங்க, என்ன செய்யணும்? இன்னும் சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி நீங்க ஜெபிக்கணும். ஆனா அதே மகிமை வெளியரங்கமாகணும்னா உங்க வாயினால இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களில் துதிக்க உங்க மகிமை கர்த்தருடைய மகிமை உங்க பேரில் இறங்கும். திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மேல இருக்கிற முக்காடு நீங்கிறதுக்கு அந்த மகிமை அப்படி, அதாவது பரிசுத்தாவிக்குள்ள நிரம்பி ஜெபிக்க என்ன உங்க மேல வந்துரும்? மகிமைக்கு மேல மகிமை வந்துடும். இப்போ அந்த மகிமை உள்ள போயிடுச்சு. இப்போ அந்த மகிமையை வெளியே கொண்டு வரதுக்கு நீங்க என்ன செய்யணும்? வாயினால் சொல்லுங்க, என்ன பயணம்? வாயினால் சொல்லுங்க, வாயினால கர்த்தரை துதிக்க. இந்த ஆமா மரியாள் சொன்னது போல என் ஆத்துமா கர்த்தரை, நல்லா சொல்லுங்க, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அப்படி மகிமைப்படுத்த மரியாள் சொல்லுகிறது போல இது எப்படி ஆகும் என்று கேட்ட மரியாள் சொல்றார், வல்லமையுடையவர் எனக்கு மகிமையான காரியத்தை செய்தார். இது எப்படியாக ஆண்டவரே, இது எப்படி நடக்கணும், எந்தெந்த காரியத்தை எல்லாம் நீங்க அப்படியே ஆமா பெண்டிங்ல மூளையில போட்டு வச்சிருக்கிறீங்களோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, வாயினால கர்த்தரை துதிக்க என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று கர்த்தரை துதிக்க சொல்லுங்க. நல்ல வாயை திறந்து கர்த்தரை துதிக்க கர்த்தரை துதிக்க மகிமை வெளியரங்கமாக போகிறது. ஆமா, மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காண்பார்கள் அப்படின்னு சொல்றதை விட இன்னும் என்ன சொல்லானா? சங்கீதத்தில் வாசிக்கிற பாருங்க, சங்கீதம் 66:2 வாசிங்க. மகிமைய அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடு. எந்த மகிமை? துதியின். நல்லா சொல்லுங்க, எந்த மகிமை? நல்லா வாயை திறந்து சொல்லுங்க, எந்த மகிமை? துதியின் மகிமை.
எப்படி கர்த்தரை துதிக்கணுமாமா? அந்த துதிக்க 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 அந்த மகிமை அப்படியே வெளியரங்கமாயிரும். ஆமென் என்று சொல்லலாமா? துதிக்க ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை, நல்லா சொல்லுங்க, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அதாவது 1 நாளாகமம் 16, 28, 29 எல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா, அதாவது நல்லா திரும்பவும் சொல்றேன், அதாவது உங்க முக்காடு நீங்கிற பொழுது கர்த்தருடைய மகிமை உங்கள் பேரில் உதிக்கும். சொல்லுங்க, முக்காடு நீங்கிற பொழுது கர்த்தருடைய மகிமை உங்கள் பேரில் உதிக்கும். அந்த மகிமையை வெளியே கொண்டு வரதுக்கு நீங்க என்ன செய்யணும்? துதிக்கணும். என்ன சொல்ல, நல்லா சொல்லுங்க, என்ன சொல்ல, நாவினால கர்த்தரை துதிக்க, வாயினால கர்த்தரை துதிக்க 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 அந்த இன்னர் அல்லது அந்த உள்ளான மகிமையை தேவன் என்ன செய்வாரா? வெளியரங்கமாக்குவார். அந்த மகிமை போக போக கடந்த நாட்களில் என்ன சொன்ன, அந்த மகிமை என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்விலே செய்ய போகிறார். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? ஏன்னா இந்த வருடம் முடிகிறது கொண்டு எத்தனை மாதம் இருக்குது? 2 மாதம் இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரே இந்த வருடம், ஏன்னா வரப்போகிற ஆண்டு எனக்கு ஒரு மகிமையின் ஆண்டாக இருக்க போகிறபடினால மகிமையின் இப்போவே அந்த ப்ராசஸை தொடங்கிட்டாரு டேடி, இப்போவே தொடங்கிட்டாருமா. வரப்போகிற ஆண்டு எனக்கு ஒரு மகிமை வெளியரங்கமாகிற ஆண்டு, வெளியரங்கமாகிற ஆண்டு. மகிமை எண்ணிலிருந்து வெளியரங்கமாக போகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் என் வாழ்க்கையில் வெளியரங்கமாக போகிறபடினால அந்த மகிமை எண்ணிலிருந்து வெளியரங்கமாக இருக்கிற இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், துதிப்பேன் 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 துதித்து கொண்டே இருப்பேன். நீங்க என்ன செய்யணும்? நல்லா சொல்லுங்க, நீங்க என்ன செய்யணும்? ஏன் நம்ம துதிக்கணும்? சொல்லுங்க பார்க்கலாம், ஏன் நம்ம துதிக்கணும்? மகிமை நேரம் சொல்லுங்க, ஏன் நம்ம துதிக்கணும்? சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்களேன். குட். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்களாக. ஒரு பக்தன் பாடுவார், துதிக்கத்தானே என்ன படைச்சார் ஆண்டவர், இயேசு ஆண்டவர் அப்படிம்பார். ஒரு பாட்டு எதுக்கு தான்? அதாவது மெயின் மனுக்குலத்தை தேவன் உண்டாக்குனதுக்கு ஒரே காரியம், ஒரே பர்பஸ் என்னங்க? ஏன்? இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுமா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வேதவசனத்துக்கும் 2வது வேதவசனத்துக்கும் கிட்டத்தட்ட 2000 இடைவெளிகள். அந்த 2000 இடைவெளியில் என்ன நடந்தது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமாம், வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த வானத்தில் என்ன செஞ்சா? தேவனுடைய சிங்காசனம் இருக்குது. அதனுடைய நிழலாட்டம் எங்கே இருக்குது தெரியுமா? வாசிச்சிங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தை அப்படியே நீங்கள் சும்மா ஓரளவு அப்படியே கொஞ்சம் வாசித்தோம்னா இப்படி தான் இருந்தது. பரலோகத்தில் முதல்ல இப்படி தான் இருந்தது, இப்போவும் அப்படி தான் இருக்குது. வாசிப்போம் என்றால் வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரம். இங்கே யாருக்கு ஒரு விஷன் பார்க்குறார்? யார்? யோவான் ஒரு விஷன் பார்க்குறார். அப்படியே பார்த்துட்டு வாசிப்போமா? 4ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். 8வது வேதவசனம். அந்த 4 ஜீவன்களும் இருங்க, மேலிருந்து வாசிங்க. 7 முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு இருங்க, அது கூட வேண்டாம், அதுலேருந்து வேண்டாம். 5லேருந்து வாசிங்க. சரி 6, 7, 8லேருந்து வாசிங்க. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளவையும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர் அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து கர்த்தாவே இதெல்லாம் துதிக்கிறாங்க. போதுப்பா, இதெல்லாம் துதிக்கிறாங்க. இதுதான் ஒரு மாடல்.
ஆமென் என்று சொல்லுவோம். அதாவது பரலோகத்தில் சிங்காசனம் இருக்குது, அங்கே 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க, 4 ஜீவன்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து தேவனை என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களா, ஓயாம பரிசுத்தர் 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 என்று ஓயாம இன்னைக்கு வரைக்கும் அதை துதிக்கிறாங்க. அன்னைக்கு அப்படி இருந்தது. அந்த துதிக்கிறதுக்கு லீடர் யாரு? லூசிபர். பிரதான தூதர்கள் காபிரியேல், மிகாவேல், லூசிபர். இந்த 3 பிரதான தூதர்கள். இந்த லூசிபருக்கு துதிக்கிற வேலை, துதிக்கிறதுக்கு லீடர் யாராமா? துதிக்கிறதுக்கு லீடர். அப்படி ஒரு நாள் துதித்து கொண்டிருந்த பொழுதுதான் ஏசாயா 14 வாசிக்கிற பொழுது, தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று எப்போ இவன் தன் இருதயத்தில் நினைத்தானோ, எப்போ இவன் இருதயத்தில் நினைத்தானோ அப்பவே என்ன செஞ்சிட்டாரா, தேவன் அவனை மேலே இருந்து என்ன பண்ணிட்டாரு, கீழே தள்ளிட்டாரு. அவனோடு கூட விழுந்ததா எத்தனை? 3 கோடி தூதர்கள், 30 முக்கோடி தூதர்கள். இப்போ அந்த இடம் எப்படி இருக்குதாமா? எம்டியா இருக்குது. அந்த இடம் எப்படி இருக்குது? காபிரியல் கூட்டம் இருக்குது, மிகாவேல் கூட்டம் இருக்குது. ஆனால் எந்த கூட்டம் என்ன எம்டியா இருக்கு? துதிக்கிற கூட்டம். அப்போ தேவன் நினைச்சாரு, டே எனக்கு மேலே நீ சிங்காசனத்தை வைக்கணும்னு நினைச்ச, நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? மண்ணினால மனிதனை நான் என்ன செய்ய போறேன்? உண்டாக்கி, அந்த மண்ணினால மனிதனை உண்டாக்கி என்ன துதிக்க செய்ய போறேன், என்ன செய்ய போறேன். அதனால்தான் தேவதூதரிலும் சற்று என்ன செஞ்சார? சிறிய ஆமா ஏசு ஆமா. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிற பொழுது, அதாவது அவன் மேலே இருந்து கீழே தள்ளப்பட்டதுக்கு பின்புதான் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அதுக்கப்புறம் தான் தேவன் மறுபடியும் பூமியை வந்து சிருஷ்டிக்கிறான். அப்ப சிருஷ்டிக்கிற பொழுது என்ன பண்றாரா? மனிதனை உண்டாக்கி, எதுக்கு தெரியுமா நம்மளை உண்டாக்க வச்சாரு? எதுக்கு தெரியுமா உண்டாக்க வச்சாரு? துதிக்கத்தான். ஆமென் என்று சொல்லாமா? எதுக்கு? ஆனா அதைத்தான் செய்ய மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம்? அதைத்தான் செய்ய மாட்டோம். எல்லா வேலையும் செய்வோம், ஜெபிப்போம், அழுவோம், மன்றாடுவோம், போராடுவோம், உடைப்போம், எல்லாமே செய்வோம். ஆனால் இதை எதை மட்டும் பண்ண மாட்டோம்? துதிக்கிறது மட்டும் நமக்கு வரவே வராது. அப்படி வந்து பொறுமையாக உட்கார்ந்து நம்ம என்ன செய்யறதும் இல்லை, துதிக்கிறது இல்லை. ஆனால் துதிக்கத்தான் என்னை படைத்தார் ஆண்டவர். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார். அப்போ நம்ம துதிக்க கூடாதபடிதான் பிசாசு நம்ம மனதில் ஒரு முக்காடை போட்டிருக்கிறான். எதை போட்டுட்டான்? தேவனுக்கு எனக்கும் அவருடைய மகிமையை. ஏன்னா துதிகளுக்குள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவாதி தேவன். ஆமென் என்று சொல்லாம எதுக்கு நடுவில் வாசம் பண்றாரா? துதிகளுக்குள் நடுவில் அவர் வாசம் பண்றாரு. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், பிரசங்கிக்கிற மனுஷன் தேவனிடத்திலிருந்து பிரசங்க வார்த்தையை கொண்டு வர முடியும், ஜெபிக்கிற மனுஷன் தேவனிடத்திலிருந்து பதிலை கொண்டு வர முடியும். ஆனால் துதிக்கிற மனுஷன் தேவனுடைய சிங்காசனத்தையே இந்த எல்லைக்குள்ள கொண்டு வர முடியும். ஏன்னா இஸ்ரவேலின் துதிகளுக்குள் அவர் வாசம் பண்ணுகிறவர், அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் சிங்காசனம், நம்ம துதிக்க துதிக்க அவருடைய சிங்காசனம் நம்ம மத்தியில இறங்கி வருகிறது. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா? அப்போ துதிக்க கூடாதபடி யாரு முக்காடு போட்டுட்டான்? பிசாசு. ஏன்னா அது யாரோட வேலை? அவனோட வேலை. ஏன் இடத்துக்கு நீ வரையா? அவனோட பொசிஷனுக்கு நம்ம போனால் விடுவானா? நம்மளை விடுவானா? விட மாட்டான். அதை மட்டும் செய்ய விட மாட்டான். இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, தேவனை துதிக்க சொல்றாரு, ஆனால் அவங்க முறுமுறுத்து 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 போய் சேர வேண்டிய இடத்துல போய் என்ன செய்யல? அவங்க சேரவே இல்லை. ஏன்னா துதிக்கிறது யாருக்கு பிடிக்காது? ஏன்னா அவனோட வேலை அது. நான் தான் அந்த இடத்துல இருந்தேன், என்ன தள்ளிவிட்டு மனுக்குளங்கிற விட மண்ணு. நம்ம யாரு? ஒரு மண்ணை வச்சு நீங்க உங்களை துதிக்க வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறது நிமித்தம்தான் நம்மளை என்ன செய்யவே விட மாட்டேங்கிறான், துதிக்கவே விட மாட்டேங்கிறான். அதனால தான் முறுமுறுக்கு செய்கிறான். அந்த முக்காடை நம்ம வாழ்க்கையில் போட்டுட்டே இருக்கிற. இன்னொன்று தெரியுமா? அதாவது அவன் இசை கலைஞன். அவன் எப்படி? அதாவது அவன் மேலே பரலோகத்தில் அப்படியே நடந்து போனாலே ஒரு மியூசிக் வருமாமா. அவன் அவ்வளவு. அதனால தான் பாருங்க, இன்னைக்கு ஃபுல்லாக மியூசிக் எல்லா பிசாசுடைய கையில் இருக்குது. ஆனால் நம்ம ரிலீஸ் பண்ணணும். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ அந்த முக்காடு நம்ம மேலே போட்டனால நம்மளால் என்ன செய்ய முடியல? துதிக்க முடியல. ஆனால் துதிக்கணும். ஆமென் என்று சொல்லாமா? இன்னைக்கு இந்த ரகசியத்தை தெரிந்த நான், ஆமாம், இன்றையிலிருந்து சொல்ல போகிறேன், துதிக்கத்தான் கர்த்தர். என்ன வந்தாலும், ஆமென் என்று சொல்லாமா, என்ன செஞ்சாலும், என்ன வந்தாலும் என் தேவனை என்ன செய்வேன்? கர்த்தர் கொடுத்தார்,
கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமா, யோபுக்கு மேல சாத்தான் ஒரு முக்காட போட்டிருந்தா, ஆனா யோபு துதிக்க 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 எவ்வளவு நாள் உபத்திரவம் நீடிச்சிருக்குமோன்னு தெரியாது. ஆனா யோபு துதித்த திரும்பத்த 6 மாதத்துல அவனுடைய உபத்திரவத்தை கர்த்தர் மாற்றி என்ன செஞ்சாரா, 2 மடங்கு எல்லாவற்றிலும் கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தார். மகிமை என்ன செஞ்சு வெளியரங்கமாச்சு. மாம்சமான யாவரும் என்ன செஞ்சாங்க, அதை ஏகமாய் கண்டாங்க. இன்னைக்கு தேவன் சொல்றாருமா, எல்லா சூழ்நிலைக்கு நீங்க என்ன செய்யணும், துதிக்கணும். மரியாள் சொல்றா, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்த. நம்ம மகிமைப்படுத்த, தேவனை மகிமைப்படுத்த. கர்த்தர் நல்லவர். ஏன்னா பிசாசுக்கு என்ன தெரியுமா ஆசை, அதாவது கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யுங்க, ருசித்து பாருங்க. ஆனா பிசாசுக்கு என்ன தெரியுமா ஆசை, மண்ணினால தேவன் அவளை உண்டு பண்ணாரு, நம்ம வாயாலே அவரை கெட்டவர்னு சொல்லிடணும். ஆமாம், அதுதான் பிசாசோட திட்டம். அதனால்தான் அவ ஏவாள்கிட்ட வந்து சொல்றாரு பாரு, இந்த கனியை சாப்பிடக்கூடாது என்று சொன்னது உண்டோ அப்படின்ட்டு. இந்த கனியை சாப்பிட்டா, அந்த இடத்துல ஒரு விஷத்தை கக்கறான் பாருங்க. இந்த கனியை சாப்பிட்டா நீங்க என்னவா மாறிடுவீங்க, தேவர்களை போல மாறிவிடுவீர்கள் என்று தேவன் அறிவார். ஒரு விஷத்தை கக்கிட்டா. அப்போ உடனே ஏவாள் நினைக்கிறான், நான் தேவனை போல மாறிடுவேன்னு தெரிஞ்சுதான் அந்த கனியை கொடுக்கலையோ, அப்போ தேவன் நல்லவர் இல்லையோ. புரிஞ்சாம, தேவன் நல்லவர். அப்போ அதுலேயும் அவர் ஒரு ஓரவஞ்சனை கொடுத்துட்டு தான் இந்த கனியை என்ன செய்ய வேண்டான்னு, சாப்பிட வேண்டான்னு சொல்லிட்டான்னு. தேவனை குறித்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸை என்ன செஞ்சானா, நெகட்டிவ் தாட்ஸை பிசாசு என்ன செஞ்சுட்டானா, யாருக்குள்ள விதைச்சிட்டா, ஏவாளுக்குள்ள விதைச்சிட்டா. ஆனால் அதனால தேவன் சொல்றாரு, மகளே, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கனியை கொடுக்கலின்னு நினைக்கிறேன், ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் என் சரீரத்தையே நான் உனக்கு பிற்க கொடுத்திருக்கிறேன். நான் எவ்வளவாய் உன்னை நேசிக்கிறேன். அவர் நல்லவர். சொல்லுங்க, அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்ன செய்யணுமாமா, நம்ம கர்த்தரை துதிங்க. சொல்லுங்க, துதிக்க துதிக்க. நம்ம தேவனை துதிக்க அவர் முகத்துல நம்ம என்ன செய்யறோம், கரிய பூசுறோம். சொல்லுங்க, எதை பூசுறோம், சொல்லுங்க, எதை பூசுறோம், கரிய பூசுறோம். அதாவது அவன் நமக்கு முக்காடு போட நினைச்சா, நான் தேவனை துதிக்க துதிக்க அவன் முகத்துல என்ன வந்துருது, முக்காடு வந்துருது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு. அதனாலதான் சங்கீதம் 136 வாசிக்கிறோம், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்க, தேவாதி தேவனை துதியுங்க, ராஜாதி ராஜா. அதனாலதான் நான் நிறைய பேத்துக்கு சொல்ற வார்த்தை என்னன்னா, அவங்க வாழ்க்கையில இருக்கிற இருள் விலகருக்கு சங்கீதம் 136 டெய்லி சொல்லு, கிருபை பெருகு, கிருபை பெருகு, துதிக்க 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 துதிக்க, கிருபை பெருக பெருக பெருக. கிருபை பெருகிற இடத்துல மகிமை பெருகும். கிருபை பெருகிற இடத்துல என்ன பெருகும், திரும்ப சொல்லுங்க, கிருபை பெருகிற இடத்துல என்ன பெருகும், மகிமை வெளியரங்கமாக. சொல்லுங்க சொல்லுங்க, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துற. ஸ்தோத்திர பலி இட்டா கிருபை பெருகும், கிருபை பெருகுனா மகிமை பெருகும், மகிமை பெருகுனா அற்புதங்கள் தானா வெளியரங்கமாக. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு அதனால தான் கர்த்தர் சொல்றார், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னொரு ரகசியத்தையும் சொல்றேன். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, ஆசாரிப்பு கூடாரத்தில் கடந்த நாட்களில் 3 மரத்தை குறித்து சொன்னேன். அதில் சித்தி மரம் சொல்லுங்க, கரெக்டாக, சித்தி மரம். ஆமாம், அந்த மரம் ஆசாரிப்பு கூடாரத்தில் மெயினாக இருந்த மரம் எது தெரியுமா, சித்தி மரம். என்ன மரம், சீத்தி மரம். அதாவது அந்த மரம் அந்த மரத்தினுடைய எப்படின்னா, அதாவது அந்த சீத்தி மரம் ஈஸியாக கிடக்கு, அதாவது அப்போ வந்து ஈஸியாக கிடைக்கும்னு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த மரம் சீக்கிரம் உடஞ்சி போகும். எப்படி நம்ம முருங்கை மரமெல்லாம் உடைஞ்சு போகுது, அதுபோல் சீக்கிரமாக அந்த மரம் என்ன செய்யும், உடஞ்சு போகும். ஒன்று. அடுத்து அந்த மரத்தில் அப்பப்போ கொஞ்சம் முள் இருக்கும். இது எல்லாமே யாருன்னா நமக்கு அடையாளம். ஒன்று, அந்த முள் என்பது சாபத்துக்கு அடையாளம். அடுத்து சீத்தி மரம் வந்து சீக்கிரம் உடஞ்சு போயிடும். முருங்கை மரத்தை ஆட்டம் என்ன செஞ்சிடும், சீக்கிரம் உடஞ்சிரும். நம்மளும் அப்படி தானே, தேவன் அவ்வளோ பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்துருப்பாரு. போங்க ஆண்டவரே, ஆபிரகாமை போல நீர் எனக்கு என்ன தருவீர், நானோ பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னு. இப்படி நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகிட்டே இருக்கிறோம், உடஞ்சிட்றோம், அடிக்கடி உடஞ்சிடும். அப்போ தான் கர்த்தர் பேசுவார். ஒரு பிரச்சனை வந்தோன்னே, போங்க ஆண்டவரே, ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், ஆண்டவரே வேதத்தை வாசித்து என்ன பிரயோஜனம், உபவாசம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நம்மளும் என்ன செய்கிறோம், அடிக்கடி சொல்லுங்க, அடிக்கடி
அடிக்கடி இல்லையா? ஆமாவா இல்லையா? நானெல்லாம் உடஞ்சிட்றேங்க, அடிக்கடி உடஞ்சி. இந்த 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 ப்ராசஸை கர்த்தர் எனக்குள்ள வைக்கிறதுக்கு, ஆமாம் அப்பா எல்லாம் ஆண்டவரை விட்டுருங்க விட்டுருங்க ஆண்டவர், எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். ஆனால் எத்தனையோ நாள் இல்லை மேலே எனக்கு கொஞ்சம் தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம்னு சொல்லி கர்த்தர் என்னை நடத்தி 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 எவ்வளவோ நாள் வேண்டாம் ஆண்டவரை என்னை விட்டுருங்கன்னு எத்தனையோ நாள் நான் கெஞ்சி இருக்கிறேன். இல்லை மகளே, அப்போ தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், உண்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு. அந்த பாட்டை டேடி என்னை அடிக்கடி பார்த்து, அந்த பாட்டை நம்ம அவரை பார்த்து பாடுவானா, அவர் என்னை பார்த்து பாடியிருக்கிறார் அநேக நேரம். உண்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு மகளே, நீ வா நீ வா நீ வான்னு சொல்லி எத்தனையோ முறை என்னை கட்டி அணைத்து என் கண்ணீரை துடைத்ததை நேரடியாக நான் பார்த்துருக்கிறேன். ஆமேன் என்று சொல்லலாமா? இதை எதுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா என் பலகி நான் சீக்கிரம் என்ன செஞ்சிருவேன், உடஞ்சு போயிடுறேன். இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம அப்படி தான் சீக்கிரம் உடஞ்சு போயிடும். அதனால தான் சீத்தி மரத்தை நீங்கள் வேதத்தில் வாசிச்சிங்கன்னா வாசிங்க, யாத்திராகமம் 35 முழுவதும் இருக்குன்னு நினைக்கிறேன். யாத்திராகமம் 25 முழுவதும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகம் முதல்ல வாசிங்க, 25:10 வாசிங்க. 25:10 வேகமா. சீத்திம் மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவார்கள். போது இப்போ நீங்கள், அதாவது நான் நிறைய அந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வாசித்தீங்கன்னா, பெட்டி, அந்த தண்டு, அந்த மேஜை, அந்த பலகைகள் எல்லாம் எந்த மரத்தில் தான் செய்யப்பட்டது? அந்த சீத்தி மரத்தினால் தான் செய்யப்பட்டது. 13 வாசிங்க, 13 25 13. பொன் தகட்டால். சொல்லுங்க, என்னவாமா? பொன் தகட்டால். நீங்க எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, சீத்தி மரம் சீக்கிரம் உடைஞ்சு போகிறது தான். ஆனால் அப்படியே கொண்டு போய் நீ வச்சிடாத, அதை எதால் மூடிரு? பொன்னால் மூடிருன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நீங்கள் 28 வாசிங்க. சாரி, ஆமாம் 28 வாசிங்க. 25 28 வேகமா வாசிக்கணும். அந்த தண்டுகளை சீத்திம் மரத்தினால் செய்து 26 15 வாசிங்க. 26 15 வேகமா. வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் 32 வாசிங்க. 32 சீத்தி மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட 4 தூண்களில். போதும். இப்ப நல்லா விளங்கிச்சா? நிறைய இருக்குது, நீங்க வீட்டுல போய் வாசித்து பாத்துங்க. அப்போ அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை செய்யறதுக்கு அல்லது மகிமை வெளியரங்கமாகிறதுக்கு அந்த எந்த மரத்தை தான் யூஸ் பண்ணாரு? சீத்தி மரத்தை. இது சீக்கிரம் உடஞ்சு போகிற மரம் தான். ஆனா நீ அதை என்னனால மூடிரு? பொன்னினால மூடிரு. இந்த பொன் என்பது மகிமைக்கு அடையாளம். ஆமென் என்று சொல்லாமா? அந்த பொண்ணு எதுக்கு அடையாளம்? மகிமை. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நீ சீக்கிரம் உடஞ்சு போகிறவதா, ஆனா கர்த்தரை துதிக்க 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 மகிமை பெருகும், மகிமை பெருக என்ன வந்துலாமா? அப்படியே பொன்னா அதை நீ அலங்கரிச்சிருவ. அப்ப சீத்தி மரமா இருந்த எண்ணெய், உடஞ்சு போகிற எண்ணெய், அவருடைய மகிமையாகிய பொன்னினால தேவனை அலங்கரிச்சிருக்கிறார். நல்ல கரந்தட்டு. ஆமா, நான் உடஞ்சு போறவதா, ஆனா நான் ஆசாரிப்பு கூடாரத்துல கொண்டு போய் வச்சா நான் உடஞ்சு போகிறேன். ஆனா நான் துதிக்க மகிமை வர எனக்குள் பொன்னான மாறிக்கொண்டிருக்கிறேன். இது எதுக்கு அடையாளம்? மகிமைக்கு. இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லணும்னா, நீங்க ஒரு சில இடங்கள்ல வாசித்தீங்கன்னா, அதாவது பொண்ணுன்னு சொல்லுவாரு, ஆனா அந்த 32 நினைக்கிற பசும் பொண்ணுன்னு அந்த இடத்துல சொல்லியிருப்பார். பொண்ணுன்னு சொல்றாரு, அடுத்து என்ன சொல்ற? பசும்பொன். அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். பொண்ணுக்கும் பசும் பொண்ணுக்கும் என்ன வித்தியாசம்? பொண்ணுன்னா கொஞ்சம், பசும் பொண்ணுன்னா அதாவது இப்படி சொல்லாம நீங்க இல்லை, அதாவது வேதத்திலே கிருபாசனத்தை நீங்க கிருபாசன பெட்டி எதில் செய்யணும்னா பசும்பொண்ணில் செய்ய சொல்லுவார். காரணம் என்னன்னா, பொண்ணு பரிசுத்த ஸ்தலம், ஆனா அந்த பசும் பொண்ணு என்பது மகா பரிசுத்த ஸ்தலம். அப்படின்னு என்னன்னா, பக்கத்துல கரத்தை பிடிச்சிங்களா? ரொம்ப உபத்திரவப்படுறீங்களாமா? ஆமா, ரொம்ப உபத்திரவப்படுறீங்களாமா? பசும் பொன்னாய் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். பசும் பொன்னாய் நீங்க மகா பரிசுத்த ஸ்தலத்தை வரைக்கும் டேடி உங்களை கொண்டு போக விரும்புறார். மகா பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலம் மட்டும் இல்ல, மகா பரிசுத்த ஸ்தலம். எவ்வளோ கிருபை! சீத்தி மரமா இருந்த
உடஞ்சு போகிறவளா இருந்த, தடுமாறி விழுந்து 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 எந்திரிக்கிற. ஆனா என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்த மகிமை என் மேல வர 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 நான் பொன்னாக மாறிக்கொண்டிருக்கிறேன். இன்னும் கர்த்தரை துதிக்க இன்னும் உருக்கப்பட அல்லது உருக்கப்படுகிற பொழுது கர்த்தரை துதிக்க, உருக்கப்படுகிற பொழுது கர்த்தரை துதிக்க, இன்னும் நொறுக்கப்பட இன்னும் நான் ஆழமா துதிக்கிறேன்னா மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் டாடி நம்மளை கொண்டு போய் வைக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமா கர்த்தரை, நல்லா சொல்லுங்க, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. மகிமைப்படுத்த இனி மகிமை வெளியரங்கமாகும். வல்லமையுடையவர் எனக்கு மகிமையான, சொல்லுங்க, வல்லமையுடையவர் எனக்கு மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ இந்த மீதம் இருக்கிற இந்த 2 மாதமும் ஒருவேளை நீங்கள் எந்த பாதையில் நடந்துட்டு வந்தாலும் சரி, ரொம்ப நான் பாடுபட்டுடுங்க, ரொம்ப நான் உபத்திரவப்பட்டுட்டேன், ரொம்ப பிரச்சனைக்குள்ளே இருந்துட்டேன்னு பரவாயில்ல, எப்பொழுது கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போது இந்த 2 மாதமும் துதிமா, துதி. நான் திரும்ப சொல்கிறேன், கடந்த மாதம் வரைக்கும், கடந்த வாரம் வரைக்கும் கர்த்தர் இன்னர் ப்ராசஸ் உள்ள மகிமைப்படுத்தினார். இனி கர்த்தரை துதிக்க இனி வர நாட்களில் மகிமை வெளியரங்கமாக போகிறது. ஆமென் என்று சொல்லலாமா? ஏன்னா முக்காடு நீங்கின உடனே உங்க மேல என்ன உதிச்சிருச்சு? மகிமை உதிச்சிருச்சு. இனி அந்த மகிமை என்ன செய்ய போகுதாமா? வெளியரங்கமாக போகிறது. மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காண போறாள். ஆமென் என்று சொல்லாமா? இன்னொரு மனுஷனை குறித்து வேதத்துல நம்ம வாசித்தோம்னா, ஆமா, கடந்த வாரத்துல நான் பிரசங்கித்த பொழுது ஆண்டவர் கடந்த வாரத்தில் சொன்னார், எந்த மகிமை அதாவது வளரும்னு சொன்னார். எந்த மகிமை குறித்து கர்த்தர் கடந்த நாட்களில் பேசினார்னா ஐஸ்வர்ய மகிமை. எனக்கு பிரதர் ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப பிடிச்சிச்சு. நம்ம பிரசங்கமெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டோம். அப்புறம் ஏதோ ஒரு காரியத்துக்கு பிரதர்கிட்ட பேசுகிற பொழுது, சிஸ்டர் நீங்கள் கொடுத்த மெசேஜினுடைய அந்த கரும்பொருள் நான் சொல்லுட்டான்னு கேட்டார். சொல்லுங்க அப்படின்னு. மகிமையின் ஐஸ்வர்யம் உங்கள் வாழ்க்கையில் பெருகுச்சுன்னா ஐஸ்வர்ய மகிமை பெருகிட்டே இருக்கு. போன வாரம் இதைத்தானே சொன்னார்? ஆமாம், மகிமையின் ஐஸ்வர்யம் நம்ம வாழ்க்கையில் பெருக என்ன பெருகிறோம்? ஐஸ்வர்ய பெருக. திரும்ப சொல்லுங்க, மகிமையின் ஐஸ்வர்யம் நாங்கள் வாழ்க்கையில் பெருக. அதாவது திரும்ப இப்படி சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை துதிக்க மகிமை என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? பெருகிட்டே இருக்கு. மகிமை பெருக அந்த மகிமை பெருக ஐஸ்வர்யம் பெருகிரும். அப்போ ஐஸ்வர்யம் பெருக மகிமை பெருகிரும். புரிஞ்சா? இப்படி சுத்தினாலும் இப்படிதான், இப்படி சுத்தினாலும் இப்படிதான். திரும்ப சொல்லுங்க, மகிமையின் ஐஸ்வர்யம் என் வாழ்க்கையில பெருக. சொல்லுங்க, கர்த்தரை துதித்து மகிமையின் ஐஸ்வர்யம் என் வாழ்க்கையில பெருக. எது பெருக போகுது? ஐஸ்வர்ய மகிமை. சொல்லுங்க, ஐஸ்வர்ய மகிமை இனி என் வாழ்விலே வெளியரங்கமாகும். ஆமென் என்று சொல்லாமா? இனி இது இந்த நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஆமென் என்று சொல்லலாமா? வாசிப்போம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வேத வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 3:4. வேகமா போனான். தகன பலிகளை செலுத்தினான். பாருங்க, இந்த இடத்துல வாசிக்கிறோம். அதாவது சாலமோனை குறித்து கொஞ்சம் உங்களிடத்துல சொல்ல போறேன். அதாவது சாலமோனிடத்துல என்ன பெருகுச்சு? ஐஸ்வர்ய மகிமை. அதாவது யோபு கூடத்துல மகிமை பெருக. அதாவது அவன் உபத்திரவத்துல கர்த்தரை துதிக்க யோபு வாழ்க்கையில மகிமை பெருகுச்சு. மகிமை பெருக ஐஸ்வர்யம் பெருகிருச்சு. ஓகேவாமா? இந்த இடத்துல வாசிக்கிறோம், இங்க யாரு? சாலமோன் கர்த்தரை துதிக்கிறா. இவன் வாழ்க்கையில ஐஸ்வர்யம் பெருக மகிமை பெருகிருச்சு. புரிஞ்சா? யோபு வாழ்க்கையில மகிமை வந்ததுக்கு அப்புறம் தான் ஐஸ்வர்யம் வந்துச்சு. சாலமோன் வாழ்க்கையில ஐஸ்வர்யம் வந்ததுக்கு அப்புறம் என்ன வந்துச்சு? மகிமை விட்டது. ஆமென் என்று சொல்லலாம். அதனால தான் சொல்றேன், நீங்க நல்லா கர்த்தரை துதிக்கணும். துதிக்க மகிமை பெருகும். மகிமை பெருக ஐஸ்வர்யம் பெருகும். ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம், சாலமோன் என்ன செய்யறாரா? பலியிடுகிறார். இப்ப சாலமோன் வேதத்துல வாசிக்கிறோம், சாலமோன் யாருடைய மகன்?
தாவீதுடைய மகன், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். சாலமோன் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம், தாவீது பிதாவுக்கு அடையாளம். அப்ப சாலமோன் என்ன செய்றார் அப்படின்னு என்ன இன்னும் ஆழமா சொல்லணும்னா, தாவீதுடைய நாட்களில யுத்தமாவே இருந்தது. சாலமோன் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினான். ஆமென் என்று சொல்லாமா. அப்ப பிதா நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா யுத்தங்களை முடித்தபடினாலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில என்ன செஞ்சாரா? அவருடைய ராஜ்யத்தை கட்டினார். ஆமென் என்று சொல்லாமா. அப்ப இதே போலதான் சாலமோன் என்ன செய்றார்னா, இப்ப தேவன் அவனுக்கு தரிசனமான உடனே பலி செலுத்துறாரு. என்ன செலுத்துறாரு? திரும்ப சொல்லுங்க, என்ன செலுத்துறாரு? திரும்ப சொல்லுங்க, என்ன செய்றாரு? எத்தனை பலி செலுத்தினாரா? 1000 சர்வாங்க. இந்த பலி எதுக்கு அடையாளம்? துதிக்கு அடையாளம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துறார். அப்படியே மகிமைப்படுத்துறார். அப்படியே சாலமோன் 1000 பலிகளை செலுத்தி 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 மகிமைப்படுத்துகிறது நிமித்தம் கர்த்தர் என்ன செய்றார் பாருங்க. 3:13 வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 13வது வேத வசனம். இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையோ மகிமையையும் சொல்லுங்க, என்னவாமா? ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். என்ன சொல்றார்? உனக்கு தந்தே போது, உனக்கு தந்தேன். என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யத்தையும் மகிமையை உனக்கு தந்தே. இப்ப யாரு? சாலமோன் கர்த்தரை துதிக்க துதிக்க என்ன பெருகிருச்சு? இப்போ என்ன பெருகிருச்சு சொல்லுங்க? ஐஸ்வர்யம். தேவன் சொல்றாரு, சாலமோன் நீ 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினது நிமித்தம் உன்னை நான் எதினால நிரப்ப போறேன்? ஐஸ்வர்யத்தினாலும் மகிமையினால். சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தினாலும் மகிமையினாலும். கடந்த வாரம் என்ன சொன்னாரு? மகிமையின் ஐஸ்வர்யம். நீ மகிமை படுத்த 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 அந்த மகிமை அப்படியே ஐஸ்வர்யமாய் மாறப்போகிறது. அப்படியே யோபு வாழ்க்கையில் அதான் நடந்தது. கர்த்தரை துதிக்க துதிக்க மகிமை பெருகுச்சு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை மகிமைப்படுத்த 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 அவ வாழ்க்கையில உபத்திரவம் தான், பிரச்சனை தான், போராட்டம் தான், எல்லாவற்றையும் இழந்தா. மனைவி பாரு, பிள்ளைகளை இழந்தா, சொத்தை இழந்தா, எல்லா மனைவியை தவிர எல்லாவற்றையும் அவன் இழந்து நடுரோட்ல இருந்தா. ஆனா கர்த்தரை துதிக்க 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 மகிமை பெருகுச்சு. மகிமை பெருக 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 ஐஸ்வர்யம் வந்துச்சு. எல்லாரும் அவனுக்கு வந்து பொற்காசுகளை கொடுத்தார்கள். ஆனா சாலமோனுடைய வாழ்க்கையில பாருங்க, கர்த்தரை துதிக்க 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 என்ன வருதாமா? அவனுக்கு ஐஸ்வர்யமும் மகிமையும். ஆமென் என்று சொல்லலாமா? என்ன பெருகுச்சாமா வாழ்க்கையில? ஐஸ்வர்யமும். திரும்ப சொல்லுங்க, என்ன பெருகுச்சாமா? ஐஸ்வர்யமும் மகிமையும். அதே 1 ராஜாக்களின் புஸ்தகம் பாருங்க, 1 ராஜாக்கள் 8:5. அப்பா நினைச்சாரு, 1000 பலியிட்டதுக்கே இந்த ஆசீர்வாதம்னா பாருங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 5வது வேத வசனத்துல வாசிங்க பார்க்கலாம். ராஜாவாகிய சாலமோனும் அவனோட கூடின இஸ்ரவேல் சபையின் அனைத்து பெட்டிக்கு முன்பாக நடந்து எண்ணிக்கையும் கணக்கும் இல்லாத எண்ணிக்கையும், நல்லா சொல்லுங்க, எண்ணிக்கையும் சிறும சொல்லுங்க, எண்ணிக்கையும் கணக்கும் இல்லாத திரளான ஆடுகளை என்ன செஞ்சாங்களாமா? பலியிட்டார்கள். இப்ப நல்லா, ஏன்னா அவன் நினைச்சிருப்பாரு 1000 பலியிட்டதுக்கே மகிமையும் ஐஸ்வர்யம். இனி நான் என்ன செய்யறேன்? எண்ணிக்கைக்கு அடங்காத சொல்லுங்க, எண்ணிக்கைக்கு அடங்காத சொல்லுங்க, நல்ல எண்ணிக்கைக்கு அடங்காத துதி பலியை நான் இந்த மாதம் 2 மாதங்களும் நான் இனி எண்ணிக்கைக்கு அடங்காத துதிப்ப காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், அமரும் போதும் துதிப்பேன், நடக்கும் போதும் துதிப்பேன், உண்ணும் போதும் துதிப்பேன், உறங்கும் போதும் துதிப்பேன். துதிக்க உங்க வாழ்க்கையில நல்ல மகிமை, நல்ல கரந்தட்டு மகிமை 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 வெளியரங்கமாக, மகிமை வெளியரங்கமாக மாம்சமான யாவரும் கர்த்தர் உங்களிடத்தில் செய்திருக்கிற கிரியைகளை பார்க்க போறாங்க. ஆமென் என்று சொல்லலாமா? பாருங்க, அப்படி துதிக்க பாருங்க, எண்ணிக்கைக்கு அடங்காத என்ன செஞ்சாரா? அந்த பலி செலுத்துறது நிமித்தம் 8ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க பார்க்கலாம். 10-11. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய ஆலயத்தை என்ன செஞ்சுச்சாமா? நிரப்பிட்டு மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதுக்கு நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிட்டு நல்ல கரந்தட்டுங்க. கர்த்தருடைய மகிமை
அப்போ திரும்பவும் சொல்ற, போன வாரம் முழுவதும் என்ன உள்ள மகிமை நிரம்பிச்சு. இப்ப நான் துதிக்க துதிக்க என் சரீரம் முழுவதும் இனி மகிமை. பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழல் பட்டவர்கள் சொஸ்தமானதுக்கு காரணம் அந்த மகிமை. நிற்க கூடாத மகிமை. நான் நடந்த அற்புதம், நின்ற அற்புதம், பார்த்த அற்புதம். ஏன்னா அந்த மகிமை என்னை நிரப்ப போகிறது. உள்ளேயும் மகிமை, வெளியவும் மகிமை. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன். அந்த மகிமை என்ன செஞ்சாமா? நிரப்பிற்று. ஆசாரியர்கள் அந்த ஆலயத்துக்குள்ள நிற்க கூடாதபடி என்ன செஞ்சாமா? பெருகினபடியினாலே என்ன நடந்தது தெரியுமா? 1 ராஜாக்கள் அடுத்து 8 அப்படி நடக்குதா? 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தை 11 வாசிங்க. இனி பாருங்க, அவன் வாழ்க்கையில வருகிற ஐஸ்வர்யத்தை பாருங்க. அவன் வாழ்க்கையில வருகிற ஐஸ்வர்யம் வாசிங்க. இருந்து பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் கப்பல்களும் கோபிலிருந்து மிகுந்த வாசனை மரங்களையும் ரத்தினங்களையும் கொண்டு அவ்வளவுதாங்க. இவர் என்னன்னா பலியிட என்ன வந்துருச்சு? மகிமை வந்துச்சு. பலியிட என்ன வந்துச்சு? மகிமை வந்துச்சு. பலியிட கர்த்தருடைய மகிமை அவனை நிரப்புது. ஆலயத்தை நிரப்புது. அவன் சுற்றி இருந்த இடங்களெல்லாம் நிரப்ப இப்ப இவனோட எல்லைக்கு என்ன வருதாமா? பொன்னா வருது. சொல்லுங்க, தங்கமா வருது. தங்கமா வருது. நீங்க தொடர்ந்து நீங்க வாசிங்கன்னா அந்த 11 14 வாசிங்க. ஒரு சில வசனத்தை வேகமா 14. சாலமோனுக்கு வியாபாரிகளாலும் சுகந்த திரவிய வர்த்தகராலும் அரபி தேசத்து சகல ராஜாக்களும் மாகாணங்களின் அதிபதிகளாலும் வந்த பொன்னே அல்லாமல் ஒவ்வொரு வருஷத்திலும் அவருக்கு வந்த பொண்ணு 666 அப்படின்னு. என்னன்னா இதனோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 30 கோடி. அப்போ எத்தனை கோடி? 30 கோடி. எப்படியா 30 கோடிய வருஷம் யாருக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க? சாலமோனுக்கு. ஏன் சாலமோனத்துல என்ன பெருகுச்சு? மகிமை பெருக சாலமோன் என்ன செய்தாரு? பலியிட்டார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்க பலியிட. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துறது. பலியிட. என்ன நடக்குதுன்னா மகிமை பெருக. கடந்த வாரத்துல கர்த்தர் சொன்னது போல ஐஸ்வர்யம் பெருகும். மகிமை வர மகிமை பெருகி கொண்டே இருக்கும். ஆமேன் என்று சொல்லாமா? திரும்பவும் சொல்ற, மகிமை பெருக, ஐஸ்வர்யம் பெருக மகிமை பெருகி கொண்டே இருக்கும். உங்க பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவளாய் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் சிறையிருப்புகள் முடியும். கர்த்தர் உங்களை கீர்த்திய புகழ்ச்சியாய் வைக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களை என்ன செய்வாரா? மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆமேன் என்று சொல்லலாமா? நீங்க தொடர்ந்து அந்த 10ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா 21, 23, 25, 26, 29 அந்த சகல ராஜாக்களை பார்க்கலாம். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும். என்னங்களாமா? அவன் பொண்ணு. தங்க பாத்திரத்தில் தான் சாப்பிட்டார். அவங்ககிட்ட இருந்த கட்டல், அடுத்து என்ன சொல்ல, அவங்ககிட்ட இருந்த பீரோ மரம், அவனோட சிங்காசனம் எல்லாமே எதில் தான் இருந்ததா? பொன்னினால. அதாவது அவனுக்கு ஏராளமான வேலைக்காரங்க இருந்தாங்க. அவங்களுக்கு அழகழகான கோட்ரஸ். அதாவது 30,000 வேலைக்காரங்க இருந்தாங்களே. எத்தனாயிரம்? 30,000 வேலைக்காரங்களுக்கு கோட்ரஸ் கட்டி கொடுக்குற அளவுக்கு சாலமோனினுடைய ஐஸ்வர்யம் என்ன பண்ணிட்டே இருந்துச்சாமா? பெருகி கொண்டே இருந்தார். அந்த ஒரு வசனத்தை வாசிங்க. ராஜா வாசிங்க. தேங்க்யூ. வாசிங்க. பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிறோம். ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வரியத்திலும் சிறந்த சகல ராஜாக்களை பார்க்கலாம். எப்படியாமா? சகல ராஜாக்களை பார்க்கலாம். அடுத்து நீங்க நிறைய சொல்ல முடியும். அதாவது அவனுடைய சாப்பாட்டுக்காரி இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் சாப்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒன்று மட்டும் வாசிச்சிடலாம். அவனுடைய சாப்பாடு வாசிங்க மக்களா. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் எடுத்தவர்கள் வாசிங்க. நாள் ஒன்றுக்கு சாலமோனுக்கு சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவு, 60 மரக்கால் மாவும், கலைமான்களையும் ஆடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர
கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும். ஒரு நாள் சாப்பாடு. எத்தனை நாள் சாப்பாடு? ஒரு நாள் சாலமோன் எத்தனை மாடு சாப்பிட்டாரா? 10 மாடு. அடுத்து மேய்ச்சலில் இருந்து 20 மாடுகளும் 100 ஆடுகளுமா. எப்படியாவது சாலமோனினுடைய சாப்பாடு. அப்ப நான் கேட்கிறேன், அதுதான் சொல்றேன். எதுக்கு இதை சொல்றேன்னா, சாலமோனை கர்த்தர் எப்படி மகிமைப்படுத்தி இருந்தார், அதற்காக சொல்றேன். ஆமென் என்று சொல்லாமா? அப்ப மகிமை வர வர எது பெருகிட்டே இருக்கோ? ஐஸ்வர்யம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை திரும்பவும் சொல்றேன். உங்க முக்காடு நீங்கப்படுகிற பொழுது உள்ளான மனுஷன் மகிமை அடைந்து கொண்டே இருக்கிறான். வெளியில கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகணும்னா உங்க வாயில கர்த்தரை துதித்து 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 நீங்க என்ன செய்யணுமாமா? மகிமை படுத்த படுத்த மகிமை படுத்த 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 தேவன் தமது ஐஸ்வர்யத்தின் மகிமையை, நல்ல கரங்கள் தட்டுங்க, நல்ல ஐஸ்வர்யத்தினுடைய மகிமையை திரும்பவும் சொல்ற, மகிமைப்படுத்துற பொழுது ஐஸ்வர்யம் மகிமை, மகிமையின் ஐஸ்வர்யம் உங்க வாழ்க்கையில பெருகிட்டே இருக்கு பெருகிட்டே இருக்கு பெருகிட்டே இருக்கும். இப்படி சொல்லல, நீங்க கர்த்தர் பக்கத்துல கரத்தை பிடிச்சிருங்களேன், நல்லா அப்பதான் உள்ள போகும். கர்த்தர் ஆமா கையை பிடிங்களே, பிடிச்சிட்டு சொல்லுங்க, துதிக்க துதிக்க மகிமை பெருகோ, மகிமை பெருக பெருக ஐஸ்வர்யம் பெருகிறோம். அவ்வளவுதான். ஓகேவா? ஓகேவா? ஆமா, திரும்ப சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வார்த்தையை. துதிக்க துதிக்க மகிமை பெருகோ, மகிமை பெருக பெருக ஐஸ்வர்யம் பெருகும். ஆமென் என்று சொல்லலாமா? ஒன்று உங்க வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருக. கடந்த வாரத்தில் சொன்னேன், ஒன்று உங்க வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகு. ரெண்டாவது மகிமைனா என்ன சொல்லியிருந்தேன்? எஸ், தேங்க்யூ. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. நல்லா சொல்லுங்க, மகிமைனா என்ன அர்த்தம்? நீங்கள் ஆராய்ந்து முடியாத காரியங்களையோ, எண்ணி முடியாத அதிசயங்களையோ, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களையும் செய்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவர். உங்க வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வெளியே வராங்க. வந்து ஒவ்வொரு இல்லையா கடக்குறாங்க கடக்குறாங்க கடக்குறாங்க. கடந்து கடைசியில் எங்கே நிற்கிறாங்கன்னா எரிகோவில் வந்து நிற்கிறாங்க. என்ன பண்ணி நிற்கிறாங்க? எரிகோ. இந்த எரிகோவை தாண்டி எப்படி கானானுக்கு போகிறது, எரிகோவை தாண்டி எப்படி கானானுக்கு போகிறது அப்படின்னு சொல்கிற பொழுது தேவன் சொல்கிறாரு, அப்படி இப்படியெல்லாம் நீ யோசிக்காத. கடப்பாறை எடுக்கலாமா, கம்பு எடுக்கலாமா, அதை ஒன்றும் யோசிக்காத. நீ ஒன்றே ஒன்று மட்டும் செய்ய. என்ன செய்ய? துதித்து துதித்து சுத்தி வா சுத்தி வா, சுத்தி 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 துதி 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 துதி. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 7 நாள், 7 தடவை, 7வது நாள் 7 தடவை துதி 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 துதி. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். சரித்திர ஆளர்கள் சொல்கிறாங்க, அந்த எரிகோவில் ஆமாம், ஏன்னா ராகாப்பு வேசி அங்கே அந்த மதிலில் தான் இருந்தா. ஆமாம், அதாவது அங்கே வந்து ஆமாம் அந்த பாவம் ஓரின சேர்க்கை நிமித்தம் அந்த பாவம் அங்கே நிறைய பாவம் ஒரு பக்கம் இருந்தது, நோயும் பரவி இருந்தது. என்ன நோய்? ஆமாம், எய்ட்ஸ் என்கிறதான அந்த அது சம்மந்தமான ஒரு நோய் பரவினது நிமித்தமாக. அதான் ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவன் எப்பவுமே ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிப்பார். ஆமாம், இதையும் பார்ப்பார். ஏன்னா ஜனங்க ஏறியும் போகணும், அந்த நோயும் என்ன செய்யணும், அமுங்கணும்னா அந்த பட்டணத்தில் இருக்கிற ஒருவனுமே வெளியே வரவே முடியாத அளவுக்கு அந்த பட்டணத்தில் இருந்து ஆமாம் எல்லாரும் அது அந்த அதனால தான் ராகாப் வேசியும் அந்த அள்ளியில் என்ன செஞ்சா குடியிருந்தா. அதெல்லாம் ஏன்னா இது வந்து வேற ஒரு சரித்திரம். கானானி நிமித்தம் வருகிற சந்ததி, கானான் சபிக்கப்பட்டவனுக்குல ஏன் அதை சபிக்கப்பட்டானா அங்கே ஒரு ரகசியம் இருக்குது. அந்த சந்ததியார்கள் வந்து குடியிருந்த அந்த இடங்களில் தான் அந்த எரிகோவில் அப்படிப்பட்டதான ஒரு வியாதி பரவினது நிமித்தம் அந்த வியாதியை அழிக்கிறதுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செஞ்சாரா, அது மேலே ஏறி போகிற அளவுக்கு கர்த்தர் அந்த பட்டணத்தையே என்ன செஞ்சாரா, அழித்து போட்டார். எதுனால? துதியினால. சொல்லுங்க, துதிங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். நிறைய இடத்துல சொல்ல. அடுத்து யார் சொல்ல? யோசபாத்து. ஆமா, இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனை என்ன செஞ்சாங்க, துதித்தாங்க. துதிக்க 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 என்ன நடந்ததாமா? 3 ராஜாக்கள் அவர்களுக்கு விரோதமாய் வந்திருந்தாங்க. யாராரு? மோவாப்பியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார். 3 பேர், என்ன 3 ராஜாக்களும் யோசபாத்துக்கும் யூதகுல ஜனங்களுக்கு விரோதமாக வந்தாங்க. அப்படி அவர்கள் பயந்து வியாகுலப்பட்டு உபவாசம் பண்ணி ஜெபித்த பொழுது என்ன செஞ்சார் ஆண்டவர், எங்க எத்தனை யுத்த வீரர்கள் இருக்கிறீங்க, எழும்பி வாங்க, போய் சண்டை போடணும்னு சொல்லல. என்ன சொன்னார்? ஒன்றும் செய்யாதப்பா, துதி. சரி, எவ்வளோ ஈஸியான ஒரு வேலையை சொல்ல, அதை கூட செய்ய முடிய மாட்டேங்குது நமக்கு. அதைத்தாங்க செய்ய முடியல நமக்கு.
ஆமாம், எல்லா வேலையும் செய்வோம், ஆனால் உட்கார்ந்து துதிக்கிறது மட்டும் நமக்கு. ஆமாம், இப்போ நீங்களே ஒரு முடிவு எடுங்களேன். இந்த மாதம் ஒருவேளை நவம்பர் டிசம்பர் முழுவதும் நான் ஒன்றுமே ஜபக்குறிப்பு இல்லாமல் துதிக்க மட்டும் செய்வேன். ஆமீன். ஆமாம், நீங்கள் அதை செய்யுங்கம்மா, துதிக்க மட்டும் செய்யுங்க. இந்த 2 மாதமும் என் வாழ்க்கையில், ஏன்னா தேவனுக்கு ரொம்ப பிடிக்கிறது எதுதான்? துதிக்க மட்டும்தான். ஆமாம், துதிக்கிறதான். ஏன்னா துதிக்கத்தான் தேவன் நம்மளை என்ன செஞ்சாரா? உண்டாக்குனார். ஏன்னா துதிக்க தான் என்ன பண்ணும்? மகிமை பெருகி கொண்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம், யோசபாத்து யூதகுல ஜனங்களையும் தேவன் என்ன செய்கிறாரு? துதிக்க மட்டும் செய்ய. துதிக்கிறதுக்கு வீரர்கள் அல்லது துதிக்கிறதுக்கு தம்பூர் வாசிக்கிற எல்லாரையும் நீ என்ன செய்ய? நிறுத்துன்னு சொல்லி துதிக்க சொன்னார். இந்த இடத்துல வாசிக்கிறோம், துதிக்க தொடங்கின போதே. எவ்வளவு துதிக்க தொடங்கின போதே வேதத்துல வாசிக்கிற அந்த 3 ராஜாக்களும் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படியாமா? வெட்டுண்டு விழுந்தார்கள். இதுலயும் ஒரு 2 மாங்கா இருக்கு. இதுலேயும் ஒரு 2 மாங்க, ஒரு கல்லில் 2 மாங்காங்கிறது என்ன நடந்தது? ஒன்று, சத்துருக்களும் அழிக்கப்பட்டாங்க. நல்லா விளைங்க, சத்துருக்களும் என்ன செஞ்சாங்க? அழிக்கப்பட்டாங்க. அந்த பகுதியை எடுத்துக்கோங்க பார்க்கலாம் எல்லாரும். ஆமாம், 1-2 நாளாகமும் 20 வாசிங்க பார்க்கலாம். தொடங்கின போதே பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அடுத்து போது இந்த இடத்துல வாசிக்கிறோம் பாருங்க, 24 வாசிக்கிற பொழுது யூத மனுஷர் சாம கூட்டாண்டையிலே வந்து நல்ல யூத மனுஷர் உள்ள சாம கூட்டத்தில் இருங்க. அடுத்து வாசிங்க. யூத மனுஷர் வனாந்தரத்திலுள்ள சாம கூட்ட அண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற பொழுது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக ஒருவரும் தப்பவில்லை. எப்படியாமா? ஒருவர் சொல்லுங்க, ஒருவர் பிரேதங்களாக கண்டாங்க. ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அதாவது இவர்களுக்கு விரோதமாய் வந்த அந்த சத்துருக்கள் எல்லாம் ஒருவனும் தப்பல, எல்லாரும் செத்து போயிட்டான். எதனால திரும்ப சொல்லுங்க, எதனால? துதிக்க சொல்லுங்க. இவங்க துதித்தது நிமித்தம். 1. 2வது பாருங்க, இவர்களை துதிக்க என்ன பெருகு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில? ஐஸ்வர்யம். அடுத்த வாசிங்க பார்க்கலாம். 25. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பிரேதங்களிலிருந்து உரித்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. நான் கேட்குறேன், அதாவது ஓகேங்க, சத்துரு உங்களை எதிர்கொள்ள வந்தான், அவன் செத்துட்டான், ஓகே, அவன் க்ளோஸ் ஆயிட்டான். இந்த இடத்துல கர்த்தர் இன்னொரு ஆசீர்வாதத்தை வச்சுக்கிறார். என்னது? 3 நாளாய் கொள்ளையிடத்தக்கதாய் ஏராளமான பொண்ணுகள் அங்கே இருந்தது. இப்போ அதில் முக்கியமாக என்ன தெரியுமா? உரிந்து போட்ட. சொல்லுங்க, அந்த வேடை எப்படி இருக்குது பாருங்க. யாருங்க உரிந்து போட்டாங்க? தேவ தூதர்கள் நமக்காக உரிந்து போடுவாங்கம்மா. உரிந்து போடுகிற இனி பொண்ணு வெள்ளி எல்லாம் தேவ நமக்கு தரப்போறா. எந்த சத்துரு உன்னை அழிக்க நினைச்சானோ அந்த சத்துருடைய கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் இனி நம்ம கைகளிலே தேவன் என்ன செய்றாரா? கொடுக்க போகிறார். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? அதுதான் சொல்ற. ஒரு கல்லுல புரிஞ்சுச்சா? 1 சத்துருவையும் அழிச்சிட்டாரு, 2வது துதிக்கிற இடம். ஆமாம், ஏன்னா என் லைஃப்பில் அதெல்லாம் நடந்திருக்குது. உபத்திரவத்தின் பாதையில் நடந்துனா சம்பளமும் வரும். பக்கத்தில் கருத்தை பிடிச்சிருங்களேன். உபத்திரவத்தின் பாதையில் நடந்தீங்கன்னா சம்பளமும் வரும், போனஸும் வருங்க. உபத்திரவத்தின் காலத்துக்கு பின்பு கர்த்தர் உங்களுக்கு போனஸ் தருவார். ஐயோ, என் மகளுக்கு அதுதான் 2 மடங்கு ஆசீர்வாதம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்க. 2 மடங்கு ரெட்டிப்பான நன்மை. உபத்திரவத்துக்கு பின்பு சம்பளம் மட்டுமில்ல, போனஸ் வரும்.
ஆமேன் என்று சொல்லலாமா? அப்படி நிறைய சொல்ல முடியும் வேதத்தில். அப்போ இந்த இடத்துல வாருங்க, சத்ருவையும் தேவன் அடக்கி போட்டார். பொன்னினாலும் என்ன செஞ்சா? எத்தனை நாளாக கொலையிட்டாங்களா? 3 நாளாய் கொள்ளையிட்டாங்க. அப்போ இன்னைக்கு கர்த்தர் இது என்னன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். அப்போ இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நீங்கள் கர்த்தரை துதிக்க துதிக்க உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய. நல்லா அதுக்கு அப்படியே ரிசீவ் பண்ணுங்க பார்க்கலாம். யோசபாத்து வாழ்க்கையில் நடந்தது போல இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்னொரு இடம் எதை சொல்லலாம்? பவுலும் சீலாவும் கர்த்தரை துதிச்சாங்க தேவனை பாடி. அதாவது இப்போ என்னையெல்லாம் கேட்டிங்கன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இப்போ போய் அவ்வளோதான், போய் ட்ரெஸ்ஸை கழட்டுட்டு ஒரு குளியல் போட்டு படுத்தேன்னா எப்போ இது. ஆமாம், ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லுவேன், பிரெயின் டேப்லெட்டெல்லாம் நமக்கு போடுறதுனால நமக்கு என்னென்னா நல்லா டயர்டாயிருவேன். ஆனால் இந்த பவுலும் சீலாவையும் அடித்து, நம்மளை அடித்து போட்டு ரத்தம் வருது, பேசாமல் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க படுக்கலை. அவங்க என்ன செஞ்சாங்களா? கர்த்தரை பாடி துதிக்க அந்த சிறைச்சாலையில் இருந்த எல்லாருடைய கட்டுகளையும் தேவன் என்ன செஞ்சாரா? கட்டவிழ்க்க பண்ண அந்த சிறைச்சாலை அதிகாரிகள் அல்லது சிறைச்சாலை காவல்காரர்களை கர்த்தர் ரட்சிப்புக்குள்ள நடத்தினாருமா. அப்போ இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த இந்த 2 மாதம் உங்களுக்கு பெரிய வேலை. நான் கூட அது டிசம்பரில் தான் தொடங்குவார்னு நினச்சி இப்போவே தொடங்கிட்டார். இப்போவே துதி மகளே, இப்போவே என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துது. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். துதி எடுத்தால் சாத்தான் வாழ்க்கையில் ஓடுவான். டேவிட் பாடினான், சவுலுக்கு விடுதலை. டேவிட் பாடினான், சவுலுக்கு விடுதலை. ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். டேவிட் ஆமேன் எரிகோ பிடிப்போ, துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதி எடுத்தால் சாத்தானோடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. துடி எடுத்தால் சாத்தானோடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வரு. டேவிட் பாடினான், சவுலுக்கு விடுதலை. டேவிட் பாடினான், சவுலுக்கு விடுதலை. ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். துதித்து பாடி மதிலை இடிப்போ. எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்கலாமா? பாடி எரிகோ பிடிப்போ, துதித்து பாடி மதிலை மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழும்பி நிற்பா. எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழும்பி நின்று இன்றைக்கு ஒரு முடிவோடம்மா, ஆகாத காரியம் உங்கள் வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் சரி இன்னைக்கு டேடி சொல்கிறாரு இந்த 8-10 மாதம் ஒருவேளை உடையாத காரியங்களை எல்லாம் இனி உங்கள் வாழ்க்கையில் இந்த மீதம் இருக்கிற 2 மாதத்தில் நீங்கள் துதிக்க என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. 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 அப்படியே ஒரு பொருத்தனையோடு திரும்பவும் சொல்கிறேன், ஷார்ட்டாக ஒரே வரியில சொல்கிறேன். நல்ல கர்த்தரை துதி மகளே. துதிக்க மகிமை பெருகோ. துதிக்க மகிமை பெருகோ. மகிமை பெருக ஐஸ்வர்யம் பெருகோ. ஓ எஸ்லா, நன்றி அப்பா. உங்களுடைய பிரசனத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அப்படியே அந்த மைண்ட் செட்டிங்குள்ள அப்படியே உங்களை